ശ്ലോകം 6. തദ സ്വപുരമായാതോ നിജദേശാധിപോ ഭവൽ ആക്രാന്ത സമഹാഭാഗ തൈസ്തദാ പ്രബലാരിബി. யுத்தத்துல தோத்து போன சுரதன் அவரோட கொட்டாரத்துக்கு வந்து சேர்ந்தார். தன்னோட தேசத்துல மட்டும் அதிபனாயிட்டு வாழ்ந்தார். அப்போ பிரபலர்களாயிருக்கிற அந்த சத்ருக்கள் சுரதனோட தேசத்தை ஆக்கிரமிச்சு கீழ்படுத்தினா. அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது, சம்பத்துக்கும் ஆபத்துக்கும் எந்த விதமான ஒரு நீதியும் இல்லை. அகண்ட பூமண்டல அதிபனாயிருந்த சுரதன் காலு வச்சுக்கிறதுக்கு கூடியும் பூமி இல்லாதவனாயிட்டு இருந்துட்டார். அதனால லௌகிக சமிருதியில கிடையாது நம்ம ஆசைப்பட வேண்டியது. புருஷார்த்தங்களில இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தையாக்கும் நம்ம ஆக்ரஹிக்கணும். அதுக்காயிட்டு வேணும் நம்ம பிரயத்னப்படணும் அப்படின்னு எல்லாம் மார்க்கண்டேயர் இங்க சொல்லிட்டு இருக்கார். ததஹா ஸ்வபுரம் ஆயாதஹ நிஜ தேச அதிபஹ அபவத் ஆக்ராந்தஹ சம் மகாபாகஹ ஆக்ராந்தஹ சஹ மகாபாகஹ தைஹி ததா பிரபல அரிபிஹி தத ஸ்வபுரமாயாதோ நிஜதேசாதிபோ பவத் ஆக்ராந்த சமஹாபாக தைஸ்ததா பிரபலாரிபி. ததா அப்போது, தைஹி அந்த பிரபல அரிபிஹி அந்த சத்ருக்களுக்கு பாக்கியம் ஜாஸ்தியாக்கும். அதனாலேயே அந்த காரணத்தினாலேயே பிரபல சத்ருக்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. சத்ருக்களோட எண்ணிக்கை, சைன்யம், பலம் எல்லாம் கம்மிதான். ஆனா சத்ருக்களுக்கு இப்போ பாக்கியம் நிறைய இருக்கிறதுனால அந்த சத்ருக்களை பிரபல சத்ருக்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பெரிய ஒரு சக்கரவர்த்திய தோக்கடிச்ச சின்ன ராஜா யவன சைன்யம் அது பிரபலமாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சத்ரு சைன்யம் இந்த ராஜாவோட ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கும் வந்தா. அதெல்லாமக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ பெரிய ஒரு சக்கரவர்த்தியா இருந்த ராஜா இந்த யவனர்கள்கிட்ட தோத்து போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜா தன்னோட ராஜ்யத்தை மட்டும் பரிச்சுண்டு சொந்தம் ராஜகொட்டாரத்துல ஒதுங்கி வாழ்ந்தார். பிரபல சத்ருக்களால ஆக்ராந்தகா தோக்கடிக்கப்பட்ட சக மகாபாகா அந்த மகாபாகியவானாயிருக்கிற சுரதன் தோத்ததுக்கு அப்புறமும் அவரை மகாபாகியவான் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 8வது மன்வந்தர அதிபன் ஆயிட்டவர் வருவர். அதனாலேயாக்கும் இப்படி தோத்ததுனாலேயாக்கும் அவருக்கு சாவர்ணி மனுவாயிட்டு வரத்துக்கு சாதிச்சது. தோல்வி அப்படிங்கிறது இங்க பெரிய பெரிய பாக்கியமாயிட்டு மாறிடுத்து. சத்ருக்களோட ஆக்கிரமணத்தால பயம் வந்தோன வனத்துல போய் தபசு பண்ணினார். தேவியை தபசு பண்ணி பிரீதிப்படுத்தினார். தேவி சுரதனுக்கு 8வது மன்வந்தராதிபனாவர் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தா. சக்கரவர்த்தித்துவம், அஷ்டமா மனு ஆதிபத்தியവും அதாவது சக்கரவர்த்தி ஸ்தானവും 8வது மனுவாயிட்டு வருவாய் அப்படின்னும் தேவி சொன்னா. அதனாலேயாக்கும் அந்த சுரதனுக்கு மகாபாகன் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகாபாகனா இருக்கிற சுரத மகாராஜா ததஹா அதுக்கப்புறம் ஸ்வபுரம் சொந்தம் ராஜதானிக்கு
ആയാതഹ പ്രാപിച്ചിട്ട് നിജദേശ അധിപഹ ഭവത് അവരോട് ഒരേ ഒരു ദേശத்துக்கு மட்டும் அதிபதியாயிட்டு തീർந்தார். இந்த பூமியில நிறைய ராஜ்யங்களுக்கு அதிபதியான சக்கரவர்த்தியா இருந்தவர் இப்போ ஒரு சின்ன ஒரு ராஜ்யத்துக்கிட்ட தோத்து போயிட்டு இப்போ ஒரே ஒரு ராஜ்யத்தை வச்சுட்டு அதுக்கு ஆட்சிபதியாயிட்டு இருந்தார். யவனர்கள் கிட்ட தோத்தோன சுரதனோட ஆத்மபலம் குறைஞ்சு போச்சு. அங்க பய உணர்வு வந்து சேர்ந்தது. அதனாலேயே அவரு வெளியில ஒன்றும் போகலை. அவரோட ராஜ்யத்திலேயே அப்படியே ஒதுங்கி வாழ்ந்தார். ராஜாவோட வீரியமும் மனசக்தியும் எல்லாம் நஷ்டப்பட்டது. மனசு தகர்ந்து தரிப்பணமாச்சு. அபமானம் வந்து சேர்ந்தது. இந்த தோல்வி பகவானோட பக்தர்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தானாலும் அப்படி இல்லைன்னா பகவான் அனுகிரகம் தெய்வாதீனம் இருக்கிறவாளுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்தானாலும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாயிட்டு இதுவும் கடந்து போம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதே மாதிரி அதெல்லாத்தையும் தாண்டி அந்த தோல்வியிலேருந்து உண்டாகிற சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிட்டு வரும் அப்படிங்கிறதையாக்கும் இதன் வழியா பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. ஸ்லோகம் 7. अमात्यैर्बलिभिर्दुष्टैर्दुर्बलस्य दुरात्मभिः कोशो बलञ्जाबहृदं तत्रापि स्वपुरे सदा. சுரதன் அவரோடு ராஜ்யத்துல எந்த ஒரு வெளியுலகத்துக்கும் போகாம தளர்ந்த மனசோடு கூட்டிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த டைம்ல சுரதனோடு சொந்தம் மந்திரிகள் எல்லாம் சுரதனை ஏமாத்தினான். சுரதன் நம்ம தெம்பா இருக்கிற வரைக்கும் அவள் எல்லாரும் நல்லவர்களாக நடிச்சான்னு தான் சொல்ல முடியும். കാരണം சுரதன் தளர்ந்து போனோன ഇത്ര നാളേക്കും നല്ലവർകളായിരുന്ന മന്ത്രികളെല്ലാം അവളോട് സ്വരൂപത്തെ കാമിക്കാൻ ആരംഭിച്ച. സൈന്യത്തെ തിരുടിന സുരതനോട് அந்த பண்டாரத்தை திருடினா சொத்துக்களையெல்லாம் அபகரிச்சா அதெல்லாமாக்கும் இங்கே சொல்லப்படுறது. அதெல்லாம் இந்த சுரதனோட மந்திரிகளே திருடினதுனால தளர்ந்து போன சுரதனுக்கு மறுபடியும் சைன்யத்தை கலெக்ட் பண்றதுக்கோ அதே மாதிரி அடுத்தவாகிட்ட யுத்தம் செய்யறதுக்கோ இனி இதுக்கொன்னும் முடியலை இறந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சாதிக்கலை. சத்திரியன் அப்படிங்கிற வர்ணம் அவளோட தர்மம் அப்படின்னாக்கா யுத்தத்துல வீரனாயிட்டு யுத்தம் செஞ்சு மரிக்கணும் அதாக்கும் தர்மம். அப்படி அடுத்தவாகிட்ட தர்ம யுத்தம் பண்ணி இறந்து போறதுக்கும் சாதிக்கலை. இப்படி ஒன்னுக்கும் ஆகாத்த ஒரு வேஸ்ட் போல அவர் அந்த கொட்டாரத்துல வாழ்ந்தார். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. அமாத்யைஹி பலிபிஹி துஷ்டைஹி துர்பலஸ்ய துராத்மபிஹி கோஷஹ பலம் ச அபஹ்ருதம் தத்ர அபி ஸ்வபுரே சதஹ. अमात्यैर्बलिभिर्दुष्टैर्दुर्बलस्य दुरात्मभिः कोशो बलञ्चाबहृदं तत्रापि स्वपुरे सदा. तत्र அங்க தத்ர அபி ஸ்வபுரே சதஹா சொந்தம் ராஜதானியிலையும் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கலை. அந்த பதவி போனோன சக்கரவர்த்தி സ്ഥാനം போனோன അവരെ ആരുമേ വിലമതിക്കലേ. ഈശ്വരാനുഗ്രഹം ഇരുന്നാനാക്കാ നമ്മൾ
பல பல ப்ராப்ளம்ஸ் வரதெல்லாம் நம்மளால அதை தாண்டி ஜெயிச்சு நிற்கிறதுக்கு சாதிக்கும். ഈശ്വരാനുഗ്രഹം ഉണ്ടാനാ എല്ലാം നല്ലതായിട്ട് ഭവിക്കും. പല പല പ്രോബ്ലംസും നമ്മളെ ദൈവത്തുകൂടെ ചേർത്തി പിടിക്കുകയും ചെയ്യും. ഇങ്ങ ചൊല്ലപ്പെടുறது തത്ര അങ്ക സോപുരേ അബി സ്വന്തം കൊട്ടാരത്തിലെ കൂടിയും സദഹ அங்க இருக்கிற அந்த ராஜாவாகட்டும் துர்பலஸ்ய அந்த ராஜாவோடு அந்த தளர்ந்து போன மனசு கோஷஹா பலம் ச ഭണ്ഡാരവും സൈന്യവും എല്ലാം നഷ്ടപ്പെട്ട அந்த ராஜா ഭണ്ഡാരം ജനനക സ്വർണം വെള്ളി ചെമ്പ് പിച്ചളை ഓട് വെളുത്ത ഈയം കറുത്ത ഈയം ഇരുമ്പ് ഇതെല്ലാം ആക്കും അഷ്ടലോഹങ്ങൾ ഇതെല്ലാം இருக்கிற ഒരു സ്വത്ത് ശേഖരണം. அந்த சொத்து சேகரணத்தை எல்லாம் இந்த ராஜாவோட மந்திரிகளே திருடிட்டு போனா. ராஜா தளர்ந்து போனோன்னு துஷ்டர்களுக்கு பலம் ஜாஸ்தியாச்சு. பலம் இருக்கிற ராஜாவை பயந்து சௌமியமாயிட்டு இருந்த ராஜாவோட மந்திரிகளுக்கெல்லாம் இப்ப கேரக்டருக்கு வித்தியாசம் வந்தது. ராஜா தளர்ந்தோன அந்த மந்திரிகளுக்கு உள்ள இருக்கிற துஷ்ட புத்தி பிரகடனமாச்சு. அதனாலேயே ராஜாவோட சைன்யத்தையும் கஜானாவையும் எல்லாம் மந்திரிகளே திருடிட்டு போயிட்டான். பலிபிஹி துஷ்டைஹி பலம் இருக்கிறவர்களும் துஷ்டர்களும் ஆயிருந்தா அந்த மந்திரிகள். துராத்மபிஹி ரொம்ப ரொம்ப அத்தியாகிரகம் அதியாசை பிடிச்சவாளாவும் அவ இருந்தா. அப்படி இருந்த அமாத்தியேகி அந்த மந்திரிகளால அபாஹிருதம் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த ராஜாவோட சைன்யവും கஜானாவும் எல்லாம். സ്വന്തം രാജ്യത്തിലെ രാജകൊട്ടാരത്തില് തളർന്നു പോയി ഉക്കാന്താർ രാജാ. ராஜா നന്നായിട്ട് பலத்தோடு கூடிட்டு இருந்த டைம்ல இந்த மந்திரிகளுக்கு அவளோட பலத்தை காட்டுறதுக்கு சாதிக்கலை. காரணம் இந்த ராஜாவை எல்லாருக்கும் பயமாயிடுத்து. ஒரு அப்பா தன்னோட குழந்தைகளை எப்படியாக்குமோ பரிபாலனம் பண்ணுவார். அதே மாதிரியாக்கும் இந்த ராஜா பிரஜைகளை எல்லாம் பரிபாலனம் பண்ணினா. அதனாலேயே அங்க துஷ்டர்கள் யாருமே இருக்கலே. இப்ப இவர் தளர்ந்தோனையாக்கும் துஷ்டர்கள் ஒருத்தரா இப்படி தலைபுக்கி வரதை பார்க்கறதுக்கு சாதிச்சது. அப்படியாக்குமானா இத்தனை நாளைக்கும் இவாளெல்லாம் நல்லவாழ மாதிரி நடிக்க வாக்குமே செஞ்சிருக்கா. இப்ப வாக்குமே அவளோட யதார்த்த முகம் ராஜா பார்த்தார். ஆபத்து சமயத்திலேயாக்குமே நம்ம யதார்த்த பந்து மித்ராதிகளை தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட கஷ்ட காலத்துல கூட நிக்கிறவாளாக்கும் யதார்த்த பந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ശ്ലോകം 8 തദോ മൃഗയാ വ്യാജേന ഹൃദസ്വാമ്യ സഭൂപതി ഏകാഗി ഹയമാരുഹ്യ ജഗാമ ഗഹനം വനം. തദഹ മൃഗയാ വ്യാജേന ഹൃദ സ്വാമ്യഃ സഹ ഭൂപതിഃ ഏകാഗി ഹയം ആരുഹ്യ ജഗാമ ഗഹനം വനം. രാജാവോട് മന്ത്രികളെല്ലാം രാജാവോട് കിരീടം അതേമാതിരി விசேஷமான வஸ்திரங்கள் இப்படி இருக்கிற ராஜ சின்னங்களை கொடியும் திருடிட்டான். அதுக்கப்புறமா சுரதன் தன்னந்தனியா ஒரு குதிரை மேல ஏறிண்டு நாயாட்டுக்கு போற மாதிரி வன் காட்டுக்கு கிளம்பி போனார். ததஹா அதுக்கப்புறமா ஹிருதஸ்வாமியஹ சுவாமித்துவம் அப்படின்னு சொன்னா எஜமானன் அப்படிங்கிற அந்த பாவம் அவருக்கு இல்லாம போச்சு.
இத்தனை நாளைக்கும் அடுத்தவாளை பரிக்கிற ராஜாவா இருந்தார், எஜமானரா இருந்தார் அவர். இப்போ அந்த ஹிருதஸ்வாமியா அப்படின்னா அந்த ராஜா அப்படிங்கிற பாவம் அவருக்கு இல்லாம போயிடுத்து. சுவாமித்துவம் திருடப்பட்டது. ராஜாவா இருந்து அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி ஆயிட்டு மறுபடியும் எல்லா ராஜ்யங்களும் போய் தன்னோட ராஜ்யம் மட்டும் இருந்த ராஜா தன்னோட மந்திரிகளே அந்த ராஜாவோட சைன்யத்தையும் அதே மாதிரி சொத்துக்களையும் எல்லாம் திருடினோன இனி அவ இந்த ராஜாவோட கிரீடத்தையும் விட்டு வைக்கலை, திவ்ய பூஷணங்களையும் ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் ஒன்றும் விட்டு வைக்கலை. அப்போ அந்த ராஜாவோடு அந்த எஜமான ஸ்திதி அப்படிங்கிறது திருடப்பட்டது. എന്നിട്ടോ സഹ ഭൂപതിഹി அந்த ராஜா மிருகயா வியாஜேனா நாயாட்டுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி இங்க ஆக்சுவலாയിട്ട് அவര് மிருகவேட்டைக்கு போகலை, அதனாலேயாக்கும் இங்க நாயாட்டு நடத்துறதுக்கு போற மாதிரி மிருகயா வியாஜேனா அப்படின்னு சொன்னது. ஏகாகி தன்னந்தனியா குதிரையோடு மேலே ஏறிண்டு கஹனம் வனம் கொடுங்காட்டுக்கு போனார். இனி ആരാതും എങ്കിയാക്കും പോറേന്ന് കേട്ടാ കൊടിയും ഞാൻ മൃഗവേട്ടയ്ക്ക് പോറേന്ന് ചൊല്ലിക്കലാമേ அப்படின்னு யோசனை பண்ணிண்டு தலைய கும்பிட்டுண்டு ராஜபதவியெல்லாம் நஷ்டப்பட்டு இனி நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால எல்லாரோட முகத்தை பார்க்கறதுக்கு கூடியும் அவருக்கு ஒரு தயக்கம், அப்படி அபிமானம் போயிட்டு அவர் என்ன பண்ணினார், தன்னந்தனியா ஹயம் ஜனனகா குதிரை ஆருஹ்ய அந்த குதிரையோடு மேல ஏறி உக்காந்துண்டு கஹனம் வனம் ஜகாம கம்பீரமான அந்த வனத்தை பிராபிச்சார். நாயாட்டுக்கு போற மாதிரி அடுத்த வாள் நினைச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு குதிரைய மேல ஏறி உக்காந்துண்டு வனத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அதனால அவரு கானனத்தை போய் அடைஞ்சார் அப்படின்னு அர்த்தம். தேவி மகாத்மியம் பிரதம சரிதத்துல 9வது ஸ்லோகத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சதத்ராஶ்ரமமத்ராட்சேத் द्विजवर्यस्य मेधसा प्रशान्तश्वाबताकीर्णं मुनिशिष्योपशोभितम् सः तत्र आश्रमम् अद्राक्षीत् द्विजवर्य सुमेधसः प्रशान्त श्वाबद आकीर्णं मुनिशिष्य उपशोभितम् सतत्राश्रममद्राक्षेत् द्विजवर्यसुमेधसा प्रशान्तश्वाबदाकीर्णं मुनिशिष्योपशोभितम्. பூர்வஜன்ம கிருதங்களாயிருக்கிற துஷ்கிருதங்களோடு அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி வந்துட்டு இருந்ததுனால அவருக்கு அங்க ஒரு ஆசிரமத்தை பார்க்கறதுக்கு சாதிச்சது. இனி கஷ்டப்பட வேண்டாம், இனி எல்லாம் அவருக்கு நன்மைதான் நடக்கும்னு பகவான் நிச்சயிச்சதுனால அவர் அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். வித்யிலையும் தபசிலையும் டாப் மோஸ்ட் பதவியில வந்திருக்கிற பிராமண உத்தமனா இருக்கிற சுமேதஸோட ஆசிரமமாக்கும் அந்த ஆசிரமம். தப பிரபாவத்தால ஜென்ம சத்ருக்களா இருக்கிற மிருகங்கள் கூடியும் அங்க சாதுக்களா படுத்துட்டு இருக்கு. ஆனையும் சிங்கமும் எல்லாம் பக்கத்துல அமைதியா படுத்துட்டு இருக்கு. கீரியும் பாம்பும் எல்லாம் சௌஹிருதமா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி அமைதியான அந்த ஆசிரமத்தை சுரத மகாராஜா
பார்த்தார். அந்த ஆசிரமத்துக்குள்ள வேத மந்திர உச்சாரணம் எப்படி காதுக்கு கேட்கறது? அங்க இருக்கிற சுமேதஸ் அப்படிங்கிற முனியோடு சிஷ்யர்கள் வேத மந்திர உச்சாரணம் நடத்தின்னு இருக்கா. வேத மந்திரங்களை ஜபிச்சுன்னு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். சக தத்ர அந்த சுரதன் அங்க திஜவர்யஸ்ய மேதசஹா பிராமண சிரஷ்டனான சுமேதஸோடு பிரசாந்த ஸ்வாபதம் ஆகீர்ணம் ரொம்ப சௌமியமா இருக்கிற குருவல் மிருகங்கள் இருக்கிற அந்த ஆசிரமத்துல குருவல் மிருகங்கள் எல்லாம் சௌமியமா இருக்கு. அப்படி இருக்கிற ஆசிரமத்துல முனி சுஷோப சோபிதம் முனி சிஷ்யர்களால சோபிக்கிற சுமேதஸோடு சிஷ்யர்கள் எல்லாம் வேத மந்திரங்களால அந்த ஆசிரமத்தை ரொம்ப ரொம்ப நல்ல பிரபாவத்தை உண்டாக்கினாங்க. வேதமந்திர உச்சாரணங்களால அந்த ஆசிரமம் அப்படியே தேஜஸாயி மாறிட்டு. அப்படி இருக்கிற அந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தையாக்கும் சுரதன் பார்த்தது. தபசோடு மகிமையால சௌமியம் அப்படிங்கிற பாவம் உண்டாகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சௌமியமா இருக்கிற ஸ்தலத்துல சுரதன் வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம்.